கேரள மாநிலம் மூணாறில் திடீரென பழுதடைந்த 120 அடி உயர ஸ்கை டைனிங்கில் சிக்கி தவிக்கும் சுற்றுலா பயணிகளை மீட்க தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி வருகின்றனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், தற்போது சுற்றுலா பயணிகளை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்குட்பட்ட மூணாறு ஆனச்சல் பகுதியில் தனியாரால் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்கை டைனிங் எனப்படுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. கிரேன் போல கீழிருந்து மேல் நோக்கி சென்று அந்த 120 அடிக்கு மேல் அங்கே 15 இருக்கைகள் கொண்ட அந்த அமைப்பில் அமர்ந்து உணவு அருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதற்கு அந்த ஒரு வானில் இருந்து உணவு அருந்துவது போன்ற தன்மையை கொடுக்கின்ற அந்த அமைப்பில் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வது வழக்கம். அந்த வகையில் இன்று அந்த ஸ்கை டைனிங்கில் ஏறி 120 அடிக்கு மேல் சுற்றுலா பயணிகள் இருந்தார்கள். அதுல கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள் உட்பட 8 பேர் காணப்பட்டார்கள். மேலே சென்ற பின்பு அது வழக்கம் போல் கீழே வர முடியாமல் திடீரென அது இயந்திரம் கோளாறு ஏற்பட்டு அது அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. இதனால் அந்த மேலே இருந்த 8 பேரும் கீழே இறங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால் இந்த அமைப்பை ஏற்படுத்திய அந்த தனியார் நிறுவனத்தினர் உடனடியாக கீழே இறக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டாலும் அது இயலவில்லை. உடனடியாக சம்பவம் தொடர்பாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினரும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள். இருப்பினும் 3 மணி நேரத்திற்கு மேலாக அதை அந்த 8 பேரையும் கீழே இறக்க முடியாத ஒரு சூழலில் இந்த இயந்திரத்தை சரி செய்வதற்கான நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலம் இதை கீழே இறக்குவதற்கான நடவடிக்கை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.